காலத்தை வென்ற கதைகள் மீண்டும் உங்களுக்காக உங்கள் ஸ்டோரிஸ் வித் செல்வி சேனலில் உங்களுடன் தாமரை செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை மலைக்கள்ளன். வாருங்கள் கதையை தொடரலாம். கல்யாணத்துக்கு பூங்கோதை சம்மதிக்கலைனா சொக்கேசரை சித்திரவதை செய்வேன்னு பூங்கோதைக்கு லெட்டர் அனுப்பியிருந்தார் வீரராஜன். அதை கேட்ட அப்துல் ரஹீம்க்கு ரத்தம் கொதிக்குது. ரொம்ப ஆத்திரத்தோட அப்ப ஜானகியை கொன்னா இப்ப சொக்கேசரை கொல்றானான்னு அவர் சொல்ல, அதை கேட்ட இன்ஸ்பெக்டருக்கு அதை விட பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னது, ஜானகியை கொன்னது வீரராஜனா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அதையெல்லாம் பூங்கோதை அம்மாளை கேளுங்க சார், சொல்லுவாங்கன்னு சொல்றார் ரஹீம். பூங்கோதையா? ஜானகி கொலைக்கும் பூங்கோதைக்கும் என்ன சம்பந்தம்? கேட்க கேட்க இன்ஸ்பெக்டருக்கு இடியாப்பத்தை விட பெரிய சிக்கலா இருக்குது இந்த கேஸ். இருந்தாலும் இப்ப தலை போகிற காரியம் முதல்ல சொக்கேசரை காப்பாத்துறது தானே. அதனால அவர் எப்படி விடுவிக்கிறதுன்னு இன்ஸ்பெக்டர் கவலைப்பட, அப்துல் ரஹீம் அவரை பதட்டப்பட வேணான்னு ஆறுதல் சொல்றார். இப்படி ஒரு பக்கம் பதட்டம் நிலவிக்கிட்டு இருக்க, பதட்டத்தை அதிகப்படுத்துற மாதிரி திமு திமுன்னு ரிசர்வ் போலீஸ் படையே விஜயபுரியில குவிய ஆரம்பிக்குது. இவ்வளோ போலீஸும் எதுக்குன்னு யாருக்குமே காரணம் தெரியாது. ஆனா ஊர் சும்மா இருக்குமா? மலைக்கள்ளனோட குகையை வளைக்கிறதுக்காகத்தான்னு புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் இத்தனை போலீஸ் படையை திரட்டி வச்சிருக்காருன்னு ஊர் பேச ஆரம்பிக்குது. அதே சமயம் காத்தவராயன் அவசரமா வீரராஜனோட வீட்டுக்கு வந்து போலீஸ் குட்டிப்பட்டி ஜமீன்தார் வீட்டை வளைச்ச மேட்டரையும் மலைக்கள்ளனோட குகையையும் போலீஸ் வளைச்சிட்டாங்கிற மேட்டரையும் சொல்றார். ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும் மலைக்கள்ளன் மாட்டிக்கிட்டதை நினைச்சு வீரராஜனுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனா சந்தோஷப்பட்டாலும் முக்கியமான வேலையை மறக்க முடியுமா? அதுதான் பூங்கோதையோட அப்பாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணுமே. அதனால 2 பேரும் அவரை அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஆனா இதுல என்ன சூட்சுமம்னா, இன்ஸ்பெக்டரும் ரஹீமும் வீரராஜனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க போன இடத்துக்கு வந்தது வீரராஜனுக்கும் தெரியாது, காத்தவராயனுக்கும் தெரியாது. அவங்கள பொறுத்தவரை போலீஸ் குட்டிப்பட்டி ஜமீன்தாரை மட்டும்தான் சந்தேகப்படுது. அதனாலதான் போலீஸ் அங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு கேர்லெஸ்ஸா இருப்பாங்கன்னு இந்த ஐடியாவை கொடுத்ததே ரஹீம் தான். இன்ஸ்பெக்டரும் ரஹீமும் வீரராஜனை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு வந்து அங்க இருந்த ஒரு மரம் வழியா ஏறி அந்த வீட்டோட மாடிக்கு போயிடுறாங்க. ரஹீம் நினைச்ச மாதிரியே அங்கதான் குட்டிப்பட்டி ஜமீன்தார், வீரராஜன், காத்தவராயன் 3 பேரும் இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்ல, சொக்கேசரையும் அங்கதான் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. இவ்வளவோ சொல்லியும் சொக்கேசர் தன்னோட பொண்ணை வீரராஜனுக்கு தரவே மாட்டேன்னு அந்த சமயத்திலயும் உறுதியாயிருக்க 3 பேருக்கும் எரிச்சல் தாங்கல. கடைசி முறையா குட்டிப்பட்டி ஜமீன்தார் பேசி பார்க்க, இவனுக்கு என்னோட பொண்ணை கொடுக்கறதுக்கு பதில் ஒரு ஆத்தோ குளத்திலயோ அவளை தள்ளி விட்டுடுவேன்னு பிடிவாதமா சொல்லிடுறார் சொக்கேசர். இது எல்லாத்தையும் வெளியே இருந்து ரஹீமும் இன்ஸ்பெக்டரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சும்மா பேசினா சொக்கேசர் மசிய மாட்டார்னு தோண, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க பொண்ணை நீங்க உயிரோட பார்க்க முடியாதுன்னு எச்சரிச்சுட்டு அங்க இருந்து நகர்றார் ஜமீன்தார். அதை கேட்ட சொக்கேசருக்கு தன்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பதறிடுறார். அதுதான் சமயம்னு உள்ள வர காத்தவராயன், இப்படி பதறி பிரயோஜனம் கிடையாது, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா அதுக்கு கருமாதி தான், உங்களோட கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணை வெற்றிடலாம்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது அப்துல் ரஹீம் அந்த வீட்டோட கூரை மேல ஏறி ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறார். அப்போ வீரராஜன் உள்ள வந்து, என்ன ஜமீன்தார் வாழ், மாமனார் என்ன சொல்றாருன்னு கேட்க, வீரராஜனை பார்த்ததும் சொக்கேசருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. காவாலி பயலே, நல்ல குளத்துல பிறந்துட்டு உனக்கு ஏண்டா இப்படி புத்தி போகுது, ரொம்ப ஆடாதடா, நாசமா போயிடுவேன்னு திட்ட, தன்னோட எஜமானனை திட்டுறதை கேட்டு பொறுக்க முடியாத காத்தவராயன் இப்பவே இவரை தீர்த்து கட்டிடுறேன்னு ஆவேசப்பட, அப்ப ரஹீம் அந்த வீட்டுக்குள்ள குதிச்சு அந்த வீட்டோட வாசல் கதவை திறந்து விடுறார். வெளியே ஏதோ சவுண்டு கேட்க காத்தவராயன் வெளியே வந்து பார்த்தா அங்க ரஹீம் இருக்கார். 3 பேரும் ரஹீமை பிடிச்சு ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிடுறாங்க. திறந்த கதவு வழியா துப்பாக்கியோட இன்ஸ்பெக்டர் வர அவரை பின்னால இருந்து தாக்கிடுறார் வீரராஜன். 3 பேரும் இன்ஸ்பெக்டரோட சண்டை போடுறாங்க. அந்த சமயத்துல அடைச்ச ரூமுக்குள்ள இருந்து மலைக்கல்லன் பிரிச்சு இருந்த ஓடு வழியா மேலே ஏறி வர்றார். மேல ஓடு வழியா ஏறி அந்த ரூமுக்குள்ள குதிச்சு சண்டை போடுறார். இன்ஸ்பெக்டர் குட்டிப்பட்டி ஜமீன்தாரோட சண்டை போட ஒரு கட்டத்துல வீரராஜன் இன்ஸ்பெக்டர் தலையில அடிச்சிடுறார். நல்ல வேளையா அந்த சமயம் ரிசர்வ் போலீஸ் வர மலைக்கல்லன் திரும்ப கூரை மேல ஏறி தப்பிச்சு போயிடுறார். காத்தவராயன் மலைக்கல்லன் ஓடுறான்னு சொல்லியும் யாரும் அவனை கவனிக்கல. அப்ப அடைச்சு வச்சிருந்த ரூமுக்குள்ள இருந்து ரஹீம் சத்தம் போட அவசரமா இன்ஸ்பெக்டர் போய் திறந்து விடுறார். வீரராஜன், குட்டிப்பட்டி ஜமீன்தார், காத்தவராயன் 3 பேரையும் கைது பண்ணி நடக்க வச்சு விஜயபுரி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் லாக்அப்ல போடுறாங்க போலீஸ். இன்ஸ்பெக்டரும் அப்துல் ரஹீமும் உள்ள கட்டி போட்டு இருக்கிற சொக்கேசரை காப்பாத்திடுறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் ரஹீம் கிட்ட, யாரோ ஒரு புது ஆள் வந்து உதவி பண்ணிட்டு மாயமா மறைஞ்சிட்டான் சார், காத்தவராயன் அவனை மலைக்கல்லன் சத்தம் போட்டான்னு சொல்ல, அதுக்கு ரஹீம், அதெல்லாம் பொய் சார், மலைக்கல்லன் எதுக்கு சார் இங்க வரணும்னு மறுத்துட இன்ஸ்பெக்டரும் அதை ஒத்துக்கிடுறார். தன்னை காப்பாத்தின 2 பேர்கிட்டையும் சொக்கேசர் நன்றி சொல்லிட்டு பூங்கோதையை பத்தி விசாரிக்கிறார். அதுக்கு ரஹீம், பூங்கோதை அம்மா வீட்டுல சௌக்கியமா இருக்காங்கன்னு கேட்ட பிறகுதான் பெரியவருக்கு உயிரே திரும்பி வருது.
ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிய இன்ஸ்பெக்டரும் கருப்பையாவும் சொக்கேசரை பார்க்க அவரோட வீட்டுக்கு போறாங்க. அவரை வரவேற்றுட்டு திருடனா இருந்தா என்ன, நம்ம குடும்பத்தையே காப்பாத்தியிருக்கான்னு சொக்கேசர் நன்றியோட மலைக்கல்லனை பத்தி சொல்ல, அவனுக்கு இப்படி நல்ல புத்தியை கொடுத்தானே இந்த அண்ணன் நானும் ஆச்சரியப்படுறேன்னு காமாட்சி அம்மா சொல்றாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர், அப்படிலாம் இல்லம்மா, நாம தான் இவ்வளவு நாளா தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அவர் சுபாவமே நல்ல மனுஷனா தான் தெரியுதுன்னு மலைக்கல்லனுக்கு சப்போர்ட்டா சொல்றாரு இன்ஸ்பெக்டர். அப்போ கருப்பையா, மலைக்கல்லனா அதிர்வேட்டுன்னு நினைச்சேன், அவர் சுத்த வெத்து வேட்டுன்னு சொல்ல, அதுக்கு பூங்கோதை, அப்படியெல்லாம் இல்ல, இந்த ஊர்ல பெரிய மனுஷங்களோட போர்வையில கெடுதல் செய்யறவங்களுக்கு அவர் அதிர்வேட்டு தான்னு மலைக்கல்லனுக்கு பரிவா பேசுறாங்க. ஏமா, மலைக்கல்லனை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு இருந்தும் ஏமா என்கிட்ட இதுவரைக்கும் எதுவுமே சொல்லலன்னு இன்ஸ்பெக்டர் பூங்கோதையை கேட்க, சொல்லி தெரியறத விட அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறது தானே நல்லதுன்னு பூங்கோதை சொல்றாங்க. அப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை நல்லவன் ஆக்கிட்டீங்க போல இருக்குன்னு அத்தை சொல்ல, அதுக்கு சொக்கேசர், அக்கா, அவர் கள்ளனும் கன்னியானவனும் அதை பத்தி நமக்கு என்ன, நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவன்னு சொல்ல, அதுக்கு பூங்கோதையும் ஆமா போடுறாங்க. தன்னை காப்பாத்தினதுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கும் ரஹீமுக்கும் தன்னோட வீட்டுல ஒரு விருந்து வைக்கலான்னு முடிவு பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றார். அதே சமயம் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா மலைக்கல்லனையும் விருந்துக்கு வர ஏற்பாடு செஞ்சா நல்லா இருக்கும்னு தன்னோட ஆசையை சொல்றார் சொக்கேசர். சரி, நான் ரஹீம் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு போறார் இன்ஸ்பெக்டர். மலைக்கல்லன் சொக்கேசர் வீட்டுக்கு வருவாரா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.